மத்தேயு 24வது அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து தேவனை விட்டு பிரிந்து அநேக துணிகரமான பாவங்களை செய்து மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அதனால மனுஷன் மிருகம் முதற்கொண்டு அனைத்தையும் அழிக்க தீர்மானித்தார். ஆனால் கர்த்தர் நல்லவர். என்னதான் மனுஷன் அழிவுக்கு ஏதுவான பாவத்தை செய்திருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். கர்த்தர் நோவா என்கிற நீதிமானை கொண்டு 100 வருஷங்களுக்கு மேலாக அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அந்த மனுஷர்களுடைய பாவங்களை குறித்து கண்டித்து மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ அவருடைய பிரசங்கத்தை கேளாமல் அதை அசட்டை செய்தார்கள். முடிவு, அவர்கள் தேவனை அறியாமல் தேவனுடைய கிருபையை உணராமல் அவருடைய அன்பை அசட்டை செய்து ஜலப்பிரயத்தினால் அனைவரும் செத்து மடிந்தார்கள். நீதிமானாகிய நோவா குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கும் அநேக நோவாக்கள் எழும்பி அவருடைய நீதியை குறித்தும் மனுஷனுடைய பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரோடு போய்விடுவார்கள். நம்முடைய நிலைமை என்ன? அந்த ஜனங்கள் போலவே கிறிஸ்தவர்களாகிய நாம் உணராது இருக்கிறோம். வெறும் சண்டே சர்ச்சுக்கு போறதும் ஜெபிக்கிறதும் பைபிள் படிக்கிறதும் காணிக்கை கொடுக்கறதுனால மாத்திரம் நாம கர்த்தரோடு போக முடியாது. தேவனை அறியாத ஜனங்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டால் நம்மை நாம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு அவர்களுக்கு 100 வருடங்கள் மனம் திரும்ப வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதை அவர்கள் இழந்து விட்டார்கள். இன்றைக்கோ நமக்கு வருடங்கள் அல்ல, எந்த நாழிகையிலும், அதாவது எந்த நொடி பொழுதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். தயவு செய்து மனம் திரும்புங்க. உலக வழக்கங்களையும் உலக வழிபாடுகளையும் உலக பண்டிகைகளையும் விட்டு தேவன் பக்கமாய் திரும்புங்க. தேவன் கொடுக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த அற்பமான உலக சுகத்திற்காக தேவனுடைய நித்திய அன்பையும் அளவில்லாத இரக்கத்தையும் தயவையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனையும் இழந்து போகாதீங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம சாக்குபோக்கு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி விடலாம். ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நாம தான் ஏமாந்து போவோம். நாம் இந்த உலகத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து மனம் திரும்பி கர்த்தருடைய வருகையை தினந்தோறும் எதிர்கொண்டிருப்போமாக. ஆமேன்.